வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 25 டே ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் நான் வந்து சிலபஸே கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்னா நம்ம ரீசெண்டாக தான் 30 டே ஸ்ட்ராட்டஜி ஒன்று கொடுத்துருந்தோம். ஓகே, கடைசி 30 நாளில் நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட எப்படி உங்களால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் 30 நாளும் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்குள்ளதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 30 நாள் ஆகும். ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் போதுமானது. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி சிலபஸ் வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாலேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா முன்னால் இருந்தே என்கிட்ட வந்து ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதாவது லாஸ்ட் டைம் வந்து நம்ம கோர்ஸில் படிச்சிருந்துருப்பாங்க, கடைசி ஃபைனல் கட் ஆஃப்ல ஒரு சிலர் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்ததா நான் 120 டே ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன்ல, அதை ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் வந்து இப்போதைக்கு வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாட்டியுமே அட்லீஸ்ட் மேத்ஸ் ரீசனிங்காவது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. மற்றவங்க வந்து டெஸ்ட் சீரீஸ் எதுக்காக அப்படிங்கிறது வந்து இதில் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டீட்டெயிலை மட்டும் நீங்கள் வந்து கவனித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதனால ஆல்ரெடி சிலபஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த 25 நாளை எப்படி யூட்டிலைஸ் பண்ணால் உங்களால் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வாங்கிடுவீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வாங்கிடுவீங்க. ஆனாலும் உங்களோட ட்ரீம் போஸ்ட் கிடைக்கணும், அதாவது நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ அந்த இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதோ அதை விட அட்லீஸ்ட் ஒரு 10லிருந்து 15 மார்க்காவது வந்து இந்த 25 நாளில் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக தான் இது வந்து இருக்க போகுது. ஓகே, அதே ப்ரிப்பரேஷன் தான். அடுத்து நீங்கள் வந்து ஒரு 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 சிஸ்டமேட்டிக்காக இந்த மாதிரி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளானோட பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து உங்களோட கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, எக்ஸாம் டேட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். பிப்ரவரி 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ இன்னையிலேருந்து பார்த்தா ஒரு 28 நாள் கிட்ட வந்து டைம் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இப்போ இருந்து நீங்கள் ரிவிஷன் நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் ஒருவேளை மார்ச் மந்த் இருக்கலாம், மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அப்படிங்கிறனால மார்ச் மந்த் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்க தான் செய்யுது. ஓகே, அப்படிங்கிறனால இப்போ நீங்கள் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மார்க் வந்து ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆக போகுது. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு நாளுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போகிறது ஈஸி. இப்போ இதில் டோட்டலாக வந்து 160 மார்க்கா, 160ல் வந்து ஒரு 60 வரைக்கும் போகிறது ஈஸி. அந்த 60லேருந்து 80க்கு 90க்கு கொண்டு போகிறதுக்கு தான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போடணும். ஓகே, அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா அதே லெவல்லே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம் பேட்டர்னுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரிவிஷன் பண்ணுற லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் தெரியாமல் இருக்காது. டோட்டலாக வந்து 80 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, 120 மார்க்கு வந்து எக்ஸாம். 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து நம்ம படித்த நம்ம அட்டன் பண்ணணும்னு நினச்ச எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணணும். அதுக்குமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்ததா நெகட்டிவ் மார்க் வந்து என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்குது. அது இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, நோட்டிஃபிகேஷனில் 0.25 தான் கொடுத்துருக்காங்க. அது நான் வந்து இன்னமுமே வந்து அது தப்புன்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்சிலேருந்து வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதாவது 0.5 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒருவேளை எஸ்எஸ்சிலேருந்து எதுவுமே சொல்லலை, அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 0.25 அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது, அது வந்து கன்ஃபார்ம் தான். அதனால் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கட் ஆஃப் டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் உங்களோட ட்ரீம் போஸ்ட் கிடைக்கணும், சிஎஸ்எஃப் தான் உங்களோட ட்ரீம் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எது உங்களோட ட்ரீம் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஆராக இருந்தால் 90க்கு மேலே எடுக்கணும், ஓபிசியாக இருந்தால் 80க்கு மேலே எடுக்கணும், இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தால் 55க்கு மேலே எடுக்கணும், எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தால் 70க்கு மேலே எடுக்கணும், எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 55க்கு மேலே எடுக்கணும். பட் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் 90க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. மேலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாக இருக்கும். மேலில் யூஆராக இருந்தால் 95க்கு மேலே, ஓபிசிக்கு 90க்கு மேலே, இடபிள்யூஎஸ்க்கு 65க்கு மேலே, எஸ்சிக்கு 80க்கு மேலே, எஸ்டிக்கு 85க்கு மேலே. பட் நீங்களுமே மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 95க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளோட டார்கெட் வந்து அட்லீஸ்ட் 90க்கு மேலேயாச்சும் இருக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 90க்கு மேலே இருக்கணும். ஏன்னா நீங்கள் முன்னால இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க,
இன்னும் எக்ஸாம் வர்றதுக்கு 20-25 நாளைக்கு முன்னாலேயே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கீங்க. மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணலாட்டும் பிரச்சனை இல்லை, ஓரளவாச்சும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ இது வந்து பாசிபிள் தான். ஓகேவா? ஸோ 90க்கு மேலே எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து முன்னாலே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதை தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. மேத்ஸில் கண்டிப்பாக நீங்கள் 30க்கு மேலே எடுத்தாகணும், ரீசனிங்கில் 34க்கு மேலே எடுத்தாகணும். இது வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறனால மேத்ஸ்லையுமே வந்து நீங்கள் 34க்கு மேலே எடுக்கலாம், ரீசனிங்கில் 38க்கு மேலே கூட எடுக்கலாம், 38-40 கூட எடுக்கலாம், ஃபுல் மார்க் கூட எடுக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறனால. அதே மாதிரி ஜிகேல 12க்கு மேலே இவ்வளோ போதும், இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஒரு 6 கொஸ்டின் கரெக்டானாலே ஓகே தான், உங்களோட ட்ரீம் போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ்லயுமே ஒரு 7 கொஸ்டின் கரெக்டானா போதும், 14க்கு மேலே எடுத்தா போதும். இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கோம். அப்படிங்கிறப்போ 100 மார்க் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் லாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 120க்கு மேல 130க்கு மேல எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால அதெல்லாம் நம்மளால முடியுமோ முடியாதோ நீங்க டவுட்டே பட வேண்டாம், கண்டிப்பா அது வந்து முடியும். 140 வரைக்கும் கூட எடுக்க முடியும். ஓகே, அதெல்லாம் பாசிபிள் தான். நீங்க ஆல் இந்தியா லெவல் கட் ஆஃப் இருக்கக்கூடிய எஸ்எஸ்எஃப் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு டார்கெட் பண்ணா கூட உங்களால அது முடியும். இப்ப படிக்கிறவங்களால முடியாது, இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்றவங்களால முடியாது. ஆனா நீங்க முன்னால இருந்து படிச்சுக்கிறனால நீங்க எல்லாம் எஸ்எஸ்எஃப் டார்கெட் பண்ணா கூட முடியும். ஓகே, ஸோ நம்பிக்கையோட இருங்க. இப்போதைக்கு உங்களுக்கு 60 மார்க் 70 மார்க் வந்தாலும் கன்ஃபார்மா இந்த 25 நாளை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா 100 மார்க் கிட்ட வர கூட உங்களால வந்து கொண்டு போக முடியும். ஓகே, இப்போ ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜில நம்ம மெயினா இதை தான் ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், டாபிக் கம்ப்ளீட் பண்ணணும், அதை பண்ணிட்டோம். ஓகே, அதாவது மேத்ஸ் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இங்கிலீஷ்ல நீங்க அட்லீஸ்ட் கிராஷ் கோர்ஸாவது பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒகாபுலரி ஓரளவு படிச்சிருப்பீங்க, ஜிகேல ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க, மற்ற டாபிக்லாம் ஓரளவாவது படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இது பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கையும் ரிவிஷன் பண்ண போறோம். அதாவது மேத்ஸ் ரீசனிங் மட்டும்தான் ரிவிஷன் பண்ண போறோம். இங்கிலீஷுக்கும் ஜிகேக்கும் நீங்க வந்து ரிவிஷன்லாம் பண்ண வேண்டாம், அதுலேயும் ஒரு சிலதை மட்டும் பண்ணா போதும். ஓகே, ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு டாபிக்கையும் ரிவிஷன் பண்ண போறீங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்றேன். அடுத்ததா அந்தந்த டாபிக்கு வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போறீங்க. ஸோ இந்த ரிவிஷனை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க நம்ம ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நான் சொல்றது. ஓகே, நீங்க வேற எங்கேயும் படிச்சிருந்தீங்கன்னா கூட நான் நம்ம மெட்டீரியல் எதெல்லாம் சொல்றேனோ அந்த இடத்துல நீங்க உங்களோட மெட்டீரியல் நீங்க எந்த ஃபாலோ பண்றீங்களோ அந்த மெட்டீரியலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து டெஸ்ட் சீரிஸ்ல கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கணும். டெஸ்ட் சீரிஸ்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறதையுமே வந்து நான் அந்த வீடியோல சொல்றேன். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ்ல டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போட போறீங்க. ஓகே, அடுத்ததா எல்லா டாப்பிக்கையும் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து 1 by 1 முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்னு போட போறீங்க. அதாவது இப்போ மேத்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்கறாங்களா, அதாவது 20 கொஸ்டின்ல எல்லா டாபிக்கும் இருக்கும், அந்த மாதிரி 20 வந்து செக்ஷனல் டெஸ்ட் வந்து நிறைய அட்டன் பண்ண போறீங்க. அடுத்து ஃபுல் டெஸ்ட்டும் போட போறீங்க. அதாவது 80 கொஸ்டின் இருக்கிற மாதிரி ஆக்சுவலா எக்ஸாம்ல எப்படி நடக்குமோ அந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் போட போறீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டையும் போடுறப்போமே வந்து நீங்க தெளிவா அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணி நம்ம இதை படிச்சிருந்தோம் ஆனால் இதுல நம்மளால மார்க் எடுக்க முடியல, இதுல மார்க் எடுக்க முடியும் ஆனா நம்ம வந்து இதை பண்ணல, நம்ம தேவையில்லாம நிறைய நெகட்டிவ் மார்க்ல வந்து கோட்டை விடுறோம். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீக்னஸ் எல்லாம் இருக்குதோ, நெகட்டிவிட்டி என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ண போறீங்க. அதை பண்ணி அதை 1 by 1 நீங்க வந்து கம்மி பண்றீங்க. ஓகே, அதாவது நீங்க பண்ற தப்பை வந்து கம்மி பண்றீங்க. நெகட்டிவ் மார்க் வருதுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சாலே அது வந்து கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிரும். அதே மாதிரி இந்த டாபிக் நான் படிச்சிருந்தேன் ஆனால் இந்த டாபிக்ல என்னால கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா ரிவிஷன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வராது, அப்போ உங்களோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 2 மார்க் 3 மார்க்காவது வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்து நீங்க பண்ணணும். ஓகே, ஸோ இதை ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும், அதுல உங்களோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதை சரி பண்ணணும், அதை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன், கண்டிப்பா நீங்க அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். டெஸ்ட் போடுறேன் இவ்வளவு மார்க் வருது, அடுத்த டெஸ்ட் போடுறேன் இவ்வளவு மார்க் வருதுன்னு விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. இதுல இவ்வளவு மார்க் வருது, இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், அதாவது மொத்தமா எடுத்த உடனே 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ண முடியாது. 60 மார்க் வருதுன்னா 120 மார்க்னு அடுத்த டெஸ்ட்லயே வந்து எடுக்க முடியாது. இப்ப 60 வருதா, அடுத்த டெஸ்ட்ல எனக்கு வந்து 60க்கு கம்மியாக கூடாது, அதே மாதிரி 60 வரக்கூடாது, அதை தாண்டி வரணும். 62 64 65 70 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதா வந்து அனாலிசிஸ். ஓகே, வெறுமனே நான் இதுக்கு கரெக்டா பண்ணிருக்கேன் இதுக்கு தப்பா பண்ணிருக்கேன்னு சும்மா பாத்துக்கிட்டு போறது அனாலிசிஸ் கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறது அனாலிசிஸ் பண்றது, அதை நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். இதை நீங்க இந்த 25 நாளும் வந்து ரெகுலரா பண்ணணும். அது மட்டும் இல்லாம பாசிட்டிவா இருக்கணும். ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காது. ஓகே,
கண்டிப்பா நான் இவ்வளவு மார்க்ல இருக்கிறேன், இவ்வளவு நான் டார்கெட் வச்சிருக்கிறேன், அதை வந்து நான் 25 நாள்ல வந்து அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டெஸ்ட் அட்டன் பண்றப்போ நீங்க வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வந்து அட்டன் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இந்த 25 நாள் வந்து நீங்க வேற எந்த சோசியல் மீடியாவையுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்றதா இருந்தா ஒரு நாளைக்கு இந்த டைம் மட்டும் ஒரு half an hour மட்டும் பண்ணுவேன். ஒருவேளை நான் கிரிக்கெட் வெறியன், கிரிக்கெட் நடந்தாலே என்னால வந்து இருக்க முடியாது, அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு இருந்தா கூட ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 25 நாள் மட்டும் பெருசா மேட்ச் எல்லாம் கிடையாது, டெஸ்ட் மேட்ச் தான் நடக்க போகுது. அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அதனால அங்க வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே, வேற எந்த இதுலயுமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ரிவிஷனுக்கு என்னென்ன டார்கெட் சொல்றேனோ அதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல மெயினா பண்ண போறது வந்து என்னது, மார்க் டெஸ்ட் தான். ரிவிஷன்னா வந்து என்ன பண்ண போறோம், பிடிஎஃப் ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம பண்ணது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்ல போறதே வந்து என்னது, மார்க் டெஸ்ட் தான். ஓகே, ஸோ இந்த மார்க் டெஸ்ட் போடுறதால என்ன பலன், அதனால என்ன எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை வச்சு உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். வீக்னஸ்னா வந்து என்னது, அதாவது நான் இந்த டாபிக் படிச்சிருக்கேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா அதை அட்டன் பண்றப்பதான் தெரியும் அதை என்னால அட்டன் பண்ண முடியல அப்படின்னு. இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி எல்லாமே படிச்சிருந்தாலும் சின்ன சின்னதா பெருக்கிறதுல, கூட்டுறதுல, கழிக்கிறதுல வந்து மிஸ்டேக் பண்றேன் அப்படிங்கறதா என்னோட வீக்னஸ். அதை வந்து நீங்க ஒவ்வொரு டெஸ்டையும் போட்டு அனாலிசிஸ் பண்றப்போ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு வாட்டி இது என்னோட வீக்னஸ் தெரிஞ்சுட்டா கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி இடம் வர்றப்போ, நான் கூட்டுறப்போ தப்பு பண்றேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில கூட்டி போடுறப்போ தப்பு பண்றேன் அப்படின்னா நீங்க அடுத்து கூட்டுறப்போ அலர்ட்டா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட வீக்னஸ் வந்து உங்களால வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆன்லைன்ல எக்ஸாம் எழுத போறீங்க, டைரக்டா நீங்க படிச்சு முடிச்சுட்டு டைரக்டா எக்ஸாம் தான், அதாவது அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு போய் எக்ஸாம் மட்டும் தான் அட்டன் பண்றீங்க, அதுக்கு முன்னால பிராக்டிஸே பண்ணாம பண்றீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். ஓகே, டைமை மேனேஜ் பண்ண முடியாது, டைம் ஓடிக்கிட்டு இருக்கும், அது உங்களுக்கு புதுசா இருக்கும். ஓகே, அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு முன்னாலேயே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ அது வந்து மார்க் டெஸ்ட் போடுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எக்ஸாம் எழுத போறப்போ அது புதுசா இருக்காது. அதே மாதிரி நீங்க சிச்சுவேஷன்ல உங்களை நீங்களே வந்து ஒரு 20-25 நாள் வந்து வச்சு பாக்குறீங்க, அந்த சிச்சுவேஷன்ல தான் நீங்க இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ எக்ஸாம் வந்து அதை மாதிரி இன்னொரு சிச்சுவேஷனா தான் இருக்குமே தவிர அது புதுசா உங்களுக்கு இருக்காது. ஓகே, அதே மாதிரி உங்களால அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி டைம் கம்மியா இருக்குது, ஒரு 10 நிமிஷம் இருக்குதுனால எனக்கு மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஓகே, 10 நிமிஷம் இருந்தாலும் இதுல நம்ம ஒரு 5 கொஸ்டினாவது அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாறி வந்துருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், அதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, அந்த ப்ரெஷரை வந்து உங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப இருந்து மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, மார்க் டெஸ்ட்னா ஒண்ணுல டெஸ்ட் சீரிஸ் தான், டெஸ்ட் பேட்ச்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஸோ அதை தான் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி டைம் மேனேஜ் பண்றது கண்டிப்பா உங்களால மார்க் டெஸ்ட் போட்டா மட்டும்தான் முடியும். நான் எல்லாமே படிச்சிருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணல, மார்க் டெஸ்ட் போடல அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துக்குள்ள என்னால 80 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஸோ பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும். ஸோ பிராக்டிஸ் பண்றப்போ நான் இந்த மாதிரி கொஸ்டின்ல டைம் எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நீங்க மார்க் ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசியில் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அந்த டைம்ல நான் இன்னொரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவேன். ஸோ பின்னால டைம் இருந்து அதை அட்டன் பண்றேன், இல்லைன்னா இதை நான் விட்டுறேன், ஒரு கொஸ்டின் தான் போகும், ஆனா அந்த டைம்ல நான் வந்து ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் வரும். ஓகே, அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கையுமே உங்களால வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டும் போடுறப்போ உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆக்சுவலா நான் எக்ஸாம் இந்த டைம் எழுதியிருந்தா நான் இவ்வளவு மார்க் தான் எடுத்திருப்பேன், இதுல எனக்கு நெகட்டிவ் மார்க்கே இவ்வளவு போகுது, அப்ப நான் வந்து எதனால எனக்கு நெகட்டிவ் மார்க் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நான் வந்து இது சும்மானாலும் போட்டு பார்ப்போம், இது சும்மானாலும் போட்டு பார்ப்போம்னு சொல்லி ஒரு மெத்தனத்துல போட்டேன், இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு நம்பிக்கைகளை போட்டேன், சும்மா கெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணது வந்து உங்களை நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணி நெகட்டிவ் மார்க் வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து கெயின் ஆயிரும். கண்டிப்பா வந்து என்னால இவ்வளவு மார்க் எடுக்க முடியும்னு உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாலே ஒரு ஐடியா வந்துடும். நான் இதை பண்ணிடுவேன், என்னால இதை அச்சீவ் பண்ண முடியும், எக்ஸாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமா நான் இந்த ஆர்டர்ல தான் அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்டையுமே நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ரீசனிங் பண்ண போறேன், அடுத்ததான் வந்து மேத்ஸ் பண்ண போறேன், அடுத்ததா வந்து ஜிகே, அடுத்ததா இங்கிலீஷ் பண்ண போறேன், இல்லைன்னா எடுத்த உடனே ஜிகே இங்கிலீஷ் பண்ணிட்டு அடுத்து ரீசனிங் பண்ணிட்டு அடுத்து மேத்ஸ் பண்ண போறேன். ஸோ அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு தேவையான அந்த ஆர்டரை வந்து இப்போ நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய மார்க் டெஸ்ட் போடுறீங்க, ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மேத்ஸை ட்ரை பண்றேன், ஸோ இப்போ என்னால வந்து இந்த மாதிரி தான் பண்ண முடியுது. ஸோ ஒருவேளை நான் வந்து ரீசனிங்கை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம்னா எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து ஜிகே இங்கிலீஷை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து கடைசியில் ரீசனிங் மேத்ஸை முடிச்சோம்னா எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததா ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து பின்னால சொல்றேன். ஓகே, அந்த மாதிரி ஜென்ரலா நீங்க அப்படி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களால பண்ண முடியும். அதை நான் வந்து என்ன அப்படிங்கறத வந்து சொல்றேன். ஓகே, அடுத்ததா கடைசியில இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட செலக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மார்க் டெஸ்ட் வந்து ஒரு
ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். அதனால நீங்க வந்து அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏதோ ஒரு மார்க் எடுத்து ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா 90க்கு மேல 100க்கு மேல 120க்கு மேல எய்ம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க் டெஸ்ட் போட்டா மட்டும்தான் முடியும். ஸோ நம்மளுடைய ஆப்லயே வந்து பாத்தீங்கன்னா சந்துருமேஸ் ஆப்லயே வந்து நம்ம மார்க் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதாவது எஸ்எஸ்சி ஜிடி 2024க்கு வந்து தமிழ்லயுமே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, தமிழ் லாங்குவேஜ்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தமிழ் லாங்குவேஜ்லயுமே இருக்கும். இங்கிலீஷ்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்லயுமே இருக்கும், ஹிந்தியில இருக்கும். அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ்ல வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1000 டெஸ்ட்டுக்கு மேல அவைலபிளா இருக்குது. ஆல்ரெடி வந்து 447 டெஸ்ட் தான் இருந்துச்சு. இப்போ வந்து புதுசா நிறைய டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இது நம்ம கொடுக்கறது கிடையாது, நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறமே தவிர இது வந்து டெஸ்ட் புக் ஆப்ல இருந்து கொடுக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் தான். ஓகே, ஆனா ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்குன்னு கொடுக்குறப்போ கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த 1000 டெஸ்ட்டுக்குமே வந்து நீங்க 199 பே பண்ணணும். ஆரம்பத்துல வந்து 447 டெஸ்ட் வந்து அதுல இருந்துச்சு. அப்போ வந்து 149 பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்து டெஸ்ட் அதிகமான டெஸ்ட் இதுல ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னால பிரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 199 வந்து நீங்க பே பண்ணணும். ஓகே, 1 இயர் வேலிடிட்டி உண்டு. அடுத்த ஜிடிக்குமே இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த ஜிடி உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் அதுக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஸோ அடுத்த ஜிடிக்குமே நீங்க இதுல பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 1000 டெஸ்ட்ல 403 சாப்டர் டெஸ்ட் இருக்கும். சாப்டர் டெஸ்ட்னா என்னன்னா, இப்போ நீங்க மேத்ஸ்ல பர்சன்டேஜ் சாப்டர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சாப்டர். ஸோ அந்த சாப்டருக்குள்ள கொஸ்டினை மட்டும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு 10 கொஸ்டினா இருக்கும், 15 கொஸ்டினா இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ரீசனிங்ல இப்போ பிளட் ரிலேஷன் படிக்கிறீங்க, பிளட் ரிலேஷன் நீங்க படிச்சதை வச்சு அந்த டாபிக்கு மட்டும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதான் சாப்டர் டெஸ்ட். அந்த மாதிரி 403 டெஸ்ட் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா அந்த 80 கொஸ்டின் இருக்கிற மாதிரி டெஸ்ட். ஆக்சுவலா எப்படி இருக்குமோ ஃபுல் டெஸ்ட் 80 கொஸ்டின் 60 நிமிஷத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 44 டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்னு போட்டா கூட உங்களுக்கு வந்து அதுவே அதிகம் தான். 44ங்கிறது அதிகம் தான் இப்ப இருந்து போட ஆரம்பிச்சீங்கன்னா. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இருக்குதுல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி 2021 22ல நடந்த அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே இப்போ நீங்க இதுல டெஸ்ட் அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். அதுவே 218 ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் சாப்டர் டெஸ்ட். ஓகே, அதாவது சாப்டர் டெஸ்ட் ஆல்ரெடி 403 இருக்குது. அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையே சாப்டரா பிரிச்சு டெஸ்ட் சீரிஸா கொடுத்துருப்பாங்க. ஓகே, டெஸ்டா கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுலயுமே வந்து 171 டெஸ்ட் இருக்குது. இப்போ இது எனக்கு பத்தாது, இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சிலருக்கு வந்து இது டஃபா இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இதை பண்ணுங்க. ஓகே, இதுதான் ஆக்சுவலா எக்ஸாம்ல எப்படி இருந்துச்சோ அந்த கொஸ்டின் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் சாப்டர் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட். ஓகே, உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் சாப்டர் டெஸ்ட் கூட கொஞ்சம் டஃபா இருக்குது அப்படின்னா நீங்க இதை அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு ரியலா எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்னா இப்போ மேத்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்கறாங்களா, ரீசனிங்ல 20 கொஸ்டின் கேட்கறாங்களா, எனக்கு மேத்ஸ்ல 20 கொஸ்டினா நிறைய தேவை அப்படின்னா நீங்க அதையும் பண்ணிக்கலாம். ஓகே, 20 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நிறைய டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 141 டெஸ்ட் வந்து அவைலபிளா இருக்குது. அடுத்ததான் ஷார்ட் ட்ரிக் இருக்கக்கூடிய டெஸ்ட்னு சொல்லி புதுசாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கொஞ்சம் ஷார்ட் ட்ரிக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை நானுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல, இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது புதுசாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு 32 டெஸ்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 199 ருபீஸ்ல வந்து கிடைக்கும். நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 299 காட்டும். ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக அதில் பே பண்ணாதீங்க. நான் சொல்கிற மாதிரி பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 199 பே பண்ணால் போதுமானது. ஸோ கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஆப்பில் எல்லா கோர்ஸுக்குமே வந்து அதிகமாக தான் காட்டும். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 காட்டும். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து 999 பே பண்ணால் போதும். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி கிராஷ் கோர்ஸ் வந்து 599 காட்டும். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் 300 பே பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து 299 காட்டும், நீங்கள் 199 பே பண்ணால் போதும். ஸோ இந்த அமௌண்ட்டை பே பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறது, கம்மியான அமௌண்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி iOS-க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு இதில் போய் நீங்கள் வந்து நம்மளுடைய ஆப் வந்து ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் iOS இல்லைனா வெப்சைட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா OZWP அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் கோடும் கேட்கும். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பிளே ஸ்டோரில் நீங்கள் போய் சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட ஆப் வந்துடும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு சேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள, நீங்க லாகின் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சேட்ல ரம்யா சந்துருன்னு சொல்லி ஒரு நேம் இருக்கும். அதுல உங்களுக்கு அக்கௌண்ட் டீடைல்ஸ், இந்த ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, இந்த ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும், எந்த கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஃபீஸை அதுல வரக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க பே பண்ணிருங்க. ஓகே, அதுல யூபிஐ ஐடி கொடுத்துருப்போம், அதாவது ஜிபே ஐடி, போன்பே ஐடி, பேடிஎம் ஐடி எல்லாம் கொடுத்துருப்போம். அதுலேயே கூட நீங்க டைரக்டா பே பண்ணலாம். இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருப்போம், அக்கௌண்ட்ல கூட டைரக்டா பே பண்ணலாம். ஸோ பே பண்ணிட்டு அந்த பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் இருக்குதுல்ல, அந்த ரெசிப்ட் இருக்குதுல்ல, அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே சேட்ல உங்களுக்கு எந்த நேம்ல இருந்து உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்துச்சோ அதுல வந்து திருப்பி அனுப்பணும். ஓகே,
ஸோ திருப்பி அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. 24 ஹவருக்குள்ள நீங்க அனுப்பி 24 ஹவருக்குள்ள உங்களுக்கான கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறதுமே நிறைய பேர் வந்து வெறுமனே எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத மட்டும்தான் அனுப்புறீங்க. யாருக்கு அனுப்பிருக்கீங்க, எந்த டீடைலும் அதுல இருக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களை ஆட் பண்றதுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்க இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. யாருக்கு அனுப்பிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் அனுப்பிருக்கீங்க, அடுத்ததான் இந்த யூடிஆர் நம்பர்னு இருக்கும், இந்த நம்பரையும் சேர்த்து அனுப்பணும். இதெல்லாம் தெரியற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து அனுப்பணும். போன்பேல பண்ணா எப்படி வரும், ஜிபேல பண்ணா இந்த மாதிரி வரும். ஓகே, எவ்வளவு அமௌண்ட், அடுத்தது அந்த யூடிஆர் நம்பர், யாருக்கு அனுப்புனீங்க அப்படிங்கக்கூடிய இந்த டீடைல் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு 24 ஹவருக்குள்ள உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஆப் ஓபன் பண்ண உடனே ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி வந்துடும். அதாவது பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதுல டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். நீங்க நிறைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா சி ஆல் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் எல்லாமே வந்துடும். நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸோட லிஸ்ட் எல்லாமே வந்துடும். அதுல டெஸ்ட் சீரிஸை ஓபன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஓபன் பண்ணீங்கன்னா மேல வந்து கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓபன் பண்ணீங்கன்னா மேல வந்து கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய நான் சொன்ன எல்லா டெஸ்ட்டுமே அவைலபிளா இருக்கும். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மேத்ஸுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் டைம் டேபிள்லாம் கொடுக்கல. ஏன்னா டைம் டேபிள் கொடுக்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இன்னைக்கு இந்த பிடிஎஃப், இன்னைக்கு இந்த பிடிஎஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நான் டைம் டேபிள் கொடுக்கல. உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு டாபிக்கான பிடிஎஃப் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்க எந்த ஆர்டர்ல படிச்சீங்களோ அந்த ஆர்டர்லயே வந்து அந்த பிடிஎஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பர்சன்டேஜா, ஸோ அந்த பர்சன்டேஜுக்கு நம்ம என்ன பிடிஎஃப் கொடுத்துருக்கோமோ, நம்ம டீச் பண்ணாதான் பிடிஎஃபா கொடுத்துருப்போம். ஓகே, அதை வந்து நீங்க அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னையும் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் பத்தாது. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அதுல மேக்ஸிமம் ஒரு டைப் இல்லைன்னா 2 டைப்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை தான் நான் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். இந்த ஒரு டைப்புக்கு ஒரு 5 கொஸ்டின், 2வது டைப்புக்கு ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். இந்த 5ல ஒரு கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஏன்னா 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுல ஒரு 2 கொஸ்டினை மட்டும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, மத்ததெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி கேட்டா நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஐடியா. ஓகே, அவங்க நீங்க படிச்சது தான், அதை ரிவிஷன் பண்றது வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணா போதும். திருப்பியும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் பர்சன்டேஜ், 2வது நாள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், 3வது நாள் மென்சுரேஷன், அந்த மாதிரி நீங்க எந்த ஆர்டர்ல பார்க்கனாலும் பார்த்துக்கோங்க. ஆனா ஒரு 10 நாளுக்குள்ள எல்லா பிடிஎஃபையும் நீங்க வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ அடுத்து நீங்க எந்த டாபிக்கை ரிவிஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த டாபிக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நம்மளோட டெஸ்ட் சீரிஸ்ல அவைலபிளா இருக்குது. அதை வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதை அட்டன் பண்றப்போ உங்களுக்கு என்ன மாதிரி அப்படிங்கிற கூடிய இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நம்ம கரெக்டாக தான் ரிவிஷன் பண்ணிருக்கிறோமா, நம்மளால அட்டன் பண்ண முடியுதா முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ்ல ஒரு சில கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஆனாலும் டெஸ்ட் சீரிஸ்ல இருக்கும். அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க படிச்ச டைப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கா, அவ்வளவுதான். அதை மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி எல்லா டாபிக்கையும் நீங்க இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த டாபிக்கோட பிடிஎஃப், அடுத்து அதோட டெஸ்ட் சீரிஸ், அந்த மாதிரி எல்லா டாபிக்கையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் வந்து போடணும். ஓகே, டெய்லி வந்து 20 கொஸ்டின் வர்ற மாதிரி மேத்ஸுக்குள்ள செக்ஷனல் டெஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு செக்ஷனல் டெஸ்டாவது போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டையும் போட்டுட்டு அனாலிசிஸ் பண்ணுங்க. ஓகே, அதுல உங்களோட வீக்னஸ் என்ன, அதுல நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி பண்றப்போ நீங்க டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் போட்டுக்கிட்டே வரணும். நான் சொல்றது வந்து ஒவ்வொரு நாளும் மேத்ஸுக்கு தனியா, ரீசனிங் தனியா எல்லாமே சொல்றேன். ஆனா ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து போடணும். ஓகே, ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து போடணும். அதை ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஃபுல் டெஸ்ட். 1வது டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்துச்சு, எனக்கு வந்து ஒரு 75 வந்துச்சு. 2வது டெஸ்ட்ல வந்து எனக்கு ஒரு 77 வந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மார்க் வருது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஓகே, ரீசனிங்க்கும் மேத்ஸுக்கு சொன்ன மாதிரியே தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்கோட பிடிஎஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுல கொஞ்சம் நம்பர் ஆஃப் டாபிக் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கறனால இதுக்கு ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாளுக்குள்ள வந்து எல்லா டாபிக்கான பிடிஎஃபையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு பிடிஎஃபையும் கம்ப்ளீட் பண்றப்போ அந்த டாபிக்கான டாபிக் டெஸ்ட்டுமே வந்து போட்டு பாத்துருங்க. இந்த மாதிரி எல்லா டாபிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு செக்ஷனல் டெஸ்ட், மேத்ஸுக்கு சொன்ன அதே தான் செக்ஷனல் டெஸ்ட் வந்து போடுங்க. ஓகே, இதுல ஒவ்வொன்றிலையுமே உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணுங்க. அடுத்ததா இதை பண்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த டாபிக்ல மட்டும் என்னால வந்து அட்டன் பண்றதுக்கு டைம் ஆகுது, இந்த கொஸ்டினை மட்டும் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில டாபிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இல்லைன்னா மிஸ்ஸிங் நம்பர், இல்லைன்னா கோடிங் டிகோடிங், நம்பர் அனலாகி, இந்த மாதிரி ஒரு சில டாபிக் வந்து உங்களுக்கு அதை நினைச்சாலே உங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் நம்மளால பண்ண முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லி டவுட் வரும். அந்த டாபிக்லாம் என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணிட்டு அந்த டாபிக் மட்டும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு மட்டும் நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் அதிகமான டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து போடுங்க. அதுக்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் உங்ககிட்ட அவைலபிளா தான் இருக்கும், நம்ம கோர்ஸ்லயுமே கொடுத்துருக்கோம். ஓகே,
அதுல நீங்க எந்த டாபிக் வீக்னு நினைக்கிறீங்களோ அந்த டாபிக்குள்ள கொஸ்டினை மட்டும் தேடி தேடி டெய்லி ஒரு 10 கொஸ்டின் அந்தந்த டாபிக்கு வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த அந்த டவுட் வந்து கிளியர் ஆகி கண்டிப்பா இதுல என்னால அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய கான்பிடன்ஸ் வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தான் வந்து நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, நான் சொன்னதான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ரீசனிங் அதுக்கப்புறம் மேத்ஸுக்கான ரிவிஷன் வந்து முடிஞ்சது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மொத்தத்தை ரிவிஷன் பண்ண வேண்டாம். நீங்க நம்மளோட கம்ப்ளீட் கிராமர் படிச்சிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் அப்படிங்கக்கூடிய பிடிஎஃப் வந்து ரிவிஷன் பண்ணுங்க டைம் இருந்துச்சு அப்படின்னா. இல்லைன்னா என்ன பண்ணிருங்க, டைரக்டா டெஸ்ட் மட்டுமே போடுங்க. ஏன்னா டெஸ்ட்டுக்கு கீழே சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அந்த சொல்யூஷன்ல என்ன அப்படின்னு சொல்லி வந்துடும், இதுக்கு இதுதான் ஆன்சர், ஏன் இது ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அதுலேயே ஆட்டோமேட்டிக்கா ரிவைஸ் ஆகும். அப்படினால டெய்லி அட்லீஸ்ட் ஒரு டாபிக் டெஸ்ட் வந்து போடுங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் வந்து முதல் நாள்ல இருந்தே போட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒகாபுலரின்னு சொல்லி பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஓகே, பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், வீடியோவும் கொடுத்துருக்கோம். டாப் 200 idioms, டாப் 200 சினானிம்ஸ், அதுக்கப்புறம் ஆண்டனிம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணிருங்க. அது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நீங்க வந்து புதுசா படிக்கிற மாதிரியே ஒன்னொன்னுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி பாத்துருங்க. ஓகே, ஸோ அது வந்து நீங்க 25 நாளுக்குள்ள முடிக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு டாபிக்கும் 4 நாள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50ல இருந்து 70 வரைக்கும் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வச்சாலே போதும். 70 வேர்ட்ஸ் வரைக்கும் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வச்சாலே கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு 25 நாளுக்குள்ள கம்ப்ளீட் ஆயிரும். இதுல டெஸ்ட் போடுறப்போ நீங்க முக்கியமா இதுல ஃபாலோ பண்ண வேண்டியது, தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும். இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டவுட்ல இருக்குது அப்படின்னால அதை நீங்க அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே, 50-50 சான்ஸ் இருக்குதுன்னா பண்ணலாம். ஒரு 2 கொஸ்டினுக்கு 3 கொஸ்டினுக்கு நான் கெஸ் பண்றேன் அப்படின்னா ஓகே, அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதுல 1-2 கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பாதிப்பு வந்து இல்லாமலே போயிடும். ஆனா எனக்கு வந்து இதுல 5 கொஸ்டின் தான் தெரியுது, மிச்ச 15 கொஸ்டினை நான் சும்மா அடிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னா இந்த 15ல 14 கொஸ்டின் கிட்ட தப்பாயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ரொம்ப பின்னால போயிடும். போன வருஷம் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நெகட்டிவ் மார்க்கால செலக்ட் ஆகாம போனாங்க. ஆக்சுவலா அவங்க 70 மார்க் கிட்ட எடுத்திருக்காங்க, ஆனா நெகட்டிவ் மார்க்கே அவங்களுக்கு 20-25 கிட்ட போயிருச்சு. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அவங்களால கட் ஆஃபே கிளியர் பண்ண முடியாம போயிருச்சு. அவங்க படிச்சிருக்கிற போய் தான் அவங்களால 70 வரைக்கும் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா இந்த ஒரு தப்ப பண்ணனால அவங்களால செலக்ட் ஆக முடியாம போயிருச்சு. அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்டிகுலரா இங்கிலீஷ்லயும் ஜிகேலையும் நெகட்டிவ் மார்க் அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜிகேக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிடிஎஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதாவது கரண்ட் அஃபேருக்குள்ள பிடிஎஃப். ஓகே, கரண்ட் அஃபேர் வந்து ஒரு நாளுக்கு ஒரு பிடிஎஃப் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னால 2-3 நாள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆனா நீங்க வந்து ஜனவரி 2023 இருந்து ஜனவரி 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் நீங்க. ஓகே, நான் மத்தவங்களுக்கு சொல்ல, இப்ப படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு சொல்லல. நீங்க முன்னால இருந்து படிச்சனால உங்களுக்கு வந்து இவ்வளவு அதிகமா படிச்சீங்கன்னா நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, ஸோ இதுல மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 மாசத்துக்குள்ள கரண்ட் அஃபேர் இருக்குது. ஸோ அப்போ ஒரு 2 நாளைக்கு ஒரு மந்த்துக்குள்ள கரண்ட் அஃபேர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டோம். இன்னும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மந்த்துக்கான பிடிஎஃப் மட்டும் தான் கொடுக்கணும். அதை கூடிய சீக்கிரமே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து பாத்துக்கோங்க. மே மந்த்ல இருந்து நம்ம தமிழ்ல கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அப்பதான் அப்டேட் வந்துச்சு. அதுக்கு முன்னாலே நம்ம வந்து வெறுமனே இங்கிலீஷ்ல மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இப்ப தமிழ்ல மாத்தி கொடுக்கறது இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது. ஓகே, மே மந்த்ல தான் எஸ்எஸ்சி ஜிடி வந்து தமிழ்ல நடக்க போகுது. அந்த டைம்ல தான் வந்துச்சு. ஓகே, ஸோ அந்த டைம்ல தான் நான் வந்து அதுக்கான அப்டேட் வந்து பண்ணேன். அப்ப இருந்து நம்ம தமிழ்ல கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஐடியால கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஜனவரி 2023 இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ல ஒவ்வொரு பிடிஎஃப்க்குமே வந்து ஒவ்வொரு மந்த்துக்குமான பிடிஎஃபையும் 2 நாள்ல நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது வீடியோ பார்க்காதீங்க, பிடிஎஃப் மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணுங்க, கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அதுல கண்டிப்பா ஒன்னு வந்து உங்களால சூஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி டெய்லி 1 டாபிக் டெஸ்ட் வந்து இதுல போட்டுருங்க. டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் வந்து போட்டுருங்க. இங்கிலீஷுக்கு சொன்ன மாதிரி தான் இதுல நெகட்டிவ் மார்க் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மா தெரிஞ்சா மட்டும் அட்டன் பண்ணுங்க, தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இப்போ ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நீங்க உங்களுக்கு இது எனக்கு கன்வீனியன்டா இருக்குது, நான் சேஞ்ச் பண்ண விரும்பல அப்படின்னா நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சொல்ற ஆர்டர் ஓகே அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் சொல்ற ஆர்டர் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜிகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜிகே, அடுத்ததா இங்கிலீஷ், ரெண்டையுமே வந்து ரொம்ப குயிக்கான டைம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஜிகேல 20 கொஸ்டின் கேட்கறாங்களா, 20 கொஸ்டினுக்கும் வந்து 5 நிமிஷம் அதிகம் ரீட் பண்ண போறீங்க. தமிழ்லையும் வரப்போகுது அப்படிங்கிறனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அதிக டைம் தேவைப்படாது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்குமே. ஸோ ரீட் பண்ண போறீங்க, அது நீங்க படிச்சது தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான்னா ஆன்சரை கிளிக் பண்ணுங்க, தெரியலன்னா அடுத்த கொஸ்டினுக்கு மாறுங்க, அவ்வளவுதான்.
இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 10ல இருந்து 15 செகண்ட் தான். அப்போ மொத்தத்துல 20 கொஸ்டினுக்கு வந்து மேக்சிமம் 5 நிமிஷம் தான். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்குமே வந்து நீங்க வந்து 20 கொஸ்டினா அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க போதும். ஓகே, 20 கொஸ்டினுக்கு அதுல மேக்சிமம் வந்து ஒகாபுலரி தான், சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், ஒன்னோர் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் தான் வரப்போகுது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து 5ல இருந்து 10 செகண்ட் போதும். ஓகே, ஒரு சில கொஸ்டின் கிராமர் இருக்கும், ஒரு சிலர் க்ளோஸ் டெஸ்ட்லாம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் டைம் தேவைப்படும். அதனால இதுக்கு 10 நிமிஷம் அதிகம். ஸோ இந்த 2 செக்ஷனையுமே, அதாவது 40 கொஸ்டின், பாதி கொஸ்டினை வந்து நீங்க 15 நிமிஷத்துல வந்து முடிச்சிடுறீங்க. ஓகேவா? அடுத்து வந்து ரீசனிங் வாங்க. மூணாவதா வந்து என்ன பண்ணணும், சாரி ரெண்டாவது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இதுல ஒன்னாவதுலேயே வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்லயுமே எல்லா கொஸ்டினையுமே ஒவ்வொரு கொஸ்டினையும் அப்பவே நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 30 செகண்ட் தான் டைம். அந்த டைம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை என்னால டக்குன்னு குயிக்கா ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம நீங்க மார்க் டெஸ்ட் போடுறப்ப இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னால உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ், 20 கொஸ்டின்ல 15ல இருந்து 17 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடணும். கண்டிப்பா 4ல இருந்து 5 கொஸ்டின் வந்து டஃபா இருக்கும். அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்க அதை அப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஏன்னா இதை அட்டன் பண்ற டைம்ல நீங்க ஒரு மேக்ஸ் கொஸ்டின் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால இதை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கடைசியில இருந்தா அதை வந்து கடைசி டைம் இருந்தா பாத்துக்கலாம். அடுத்து மூணாவது என்ன பண்ணணும், மேத்ஸுக்கு வரணும். மேத்ஸுக்குமே இங்க நான் என்ன சொன்னோம்னா அதே தான், ஈஸியான கொஸ்டின். நீங்க இந்த டாபிக் தான் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின், அதுல இந்த டைப் எனக்கு தெரியாத கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ற லெவல்ல இருந்தாலுமே ஸ்டார்டிங்ல ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 16 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இதுலயே ஒரு 4 கொஸ்டின் வந்து டைம் டேக்கிங் கொஸ்டின் இருக்கும், அதையும் ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி ஒரு 15 நிமிஷம் போயிருச்சு. இதுல நீங்க 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 30 நிமிஷம் போயிருச்சு. அடுத்து இதுல ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 50 நிமிஷம் போயிருச்சு. மிச்சம் 10 நிமிஷம் இருக்குது உங்க கையில. மிச்சம் அட்டன் பண்ண வேண்டிய கொஸ்டின் எவ்வளவு இருக்குது, இதுல ஒரு 5, இதுல ஒரு 4 இல்லைன்னா 5ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க? 70 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க. உங்களோட செலக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப இருக்கக்கூடியது எல்லாமே அந்த 10 நிமிஷத்துல நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்றீங்களோ அது போனஸ் மார்க் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா கொஸ்டினையும் பார்த்திருப்பீங்க. அப்போ இந்த 10 நிமிஷத்துல என்னால இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் தெரியும்ல. ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த விட்ட கொஸ்டினை தேடி கண்டுபிடிக்கிறது ஈஸி. டக்குன்னு கிளிக் பண்ணா வரப்போகுது. மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து வேற கலர்ல இருக்கும் அப்படிங்கறனால. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த கொஸ்டினை போய் பார்த்துட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 10 நிமிஷத்துல ஒரு 3ல இருந்து 5 கொஸ்டினாவது நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷத்துக்கு மேல கொடுக்குறீங்க அப்படிங்கறனால. ஓகே, ஸோ டைம் டேக்கிங் கொஸ்டின் கடைசியில் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அட்டன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இதை பண்ணீங்கன்னா உங்களோட நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க இப்போ பிராக்டிஸ் பண்றீங்கல்ல, டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் போட சொல்லியிருக்கேன். ஓகே, டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் போட சொல்லியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இது எடுத்த உடனே உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆனா இதுலயும் நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க இப்ப இருந்து பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் போடணும். ஸோ மார்க் டெஸ்ட் போடுறப்போ அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்றப்போ எப்படி பண்ணணுங்கிறது ஒரு சிலருக்கு தெரியல. ஓகே, நீங்க கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணாலே நீங்க என்ன அட்டன் பண்ணீங்க, எப்படி ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எது கரெக்டான ஆன்சர், எது தப்பான ஆன்சர், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீங்க தப்பா அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் தான். இது எதனால தப்பாச்சு, நான் தெரிஞ்ச இதுல தப்பு பண்ணனா, இல்ல தெரியாத கொஸ்டினை சும்மா அட்டன் பண்ணி தப்பு பண்ணனா, இல்லைன்னா கால்குலேஷன்ல மிஸ்டேக் பண்ணனா அப்படின்னு சொல்லி அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்றப்போ நான் எவ்வளவு மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்லயும் எவ்வளவு மார்க் எடுக்கிறேன் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா இதுல வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு பண்ணியிருக்கேன், எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ரெண்டையுமே நோட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகே, இதுல வந்து நீங்க பாசிட்டிவா இருக்கணும். ஏன்னா நீங்க ஃபாலோ பண்றது ஒரு மார்க் டெஸ்ட்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்மோட டெஸ்ட் சீரிஸ் தான். எக்ஸாம்ல ஆக்சுவலா அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. மார்க் டெஸ்ட் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். கண்டிப்பா ஒரு சில கொஸ்டின் வந்து டஃப்பான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால நீங்க வந்து இதுல எடுக்கிற மார்க் தான் என்னோட ஃபைனல் மார்க் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். கன்ஃபார்மா மார்க் டெஸ்ட்ல எடுக்கிறத விட உங்களுக்கு ஆக்சுவல் மார்க் வந்து அதிகமாக தான் வரும். ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் அதிகமான டஃப்பான கொஸ்டின்ஸ் மார்க் டெஸ்ட்ல இருக்குது அப்படின்னால. அதனால அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, பாசிட்டிவா இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவா நான் சொல்லியிருப்பேன் நம்புறேன். அப்படி சொல்லியிருந்தா
நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஓகே, ஸோ அதனால நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்னது வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகே, நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொதல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறேன், கடைசி ஆக்சுவலாக எவ்வளோ மார்க் எடுத்தேன் ஃபைனலாக அப்படிங்கிற ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஃபீட்பேக்கில் வந்து இதை மென்ஷன் பண்ணி கொடுங்க. இவ்வளோ மார்க்லேருந்து இவ்வளோ மார்க்குக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுங்க. இது எதுக்காகனா அடுத்து உங்களுக்கு பின்னால் வரப்போகிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஓகே, இப்படி இருந்தவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்க, அப்போ நம்மளாலையும் வர முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை உங்களால் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இப்போ நீங்கள் நம்மளோட சேனலில் எவ்வளோ அட்டாச்சாக இருக்கீங்களோ, நம்மளை எவ்வளோ நம்புறீங்களோ, நம்ம மேல வந்து எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்களோ அது வந்து ஃபைனல் ரிசல்ட் வர்றப்பவும் இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லை. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். ஓகே, ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றது கூட கிடையாது. ஸோ அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஸோ அதனால நீங்க ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மறக்காம இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்க. நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு இந்த போஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்க. அது போதும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.